டெக் லவர்ஸுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, மோட்டோல புதுசா ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த மோட்டோ சிக்னேச்சர் தான். சரி, என்ன இந்த மோட்டோ சிக்னேச்சருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டீங்களா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கிற ஆசை உங்களை மாதிரி எனக்கும் தான் இருக்கு. வாங்க நான் குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடுறேன். அன்பாக்சிங் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதுல என்னென்ன பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குது, மிக முக்கியமா என்ன ரேட் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா இந்த வீடியோல பார்த்துருவோம். சரி, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். சரி, வழக்கமாக இருக்கிற மோட்டோவுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். மோட்டோ பிளாக் பாக்ஸில் மேக்ஸிமம் வராது, ஆனால் இது பிளாக் பாக்ஸில் வந்துருக்குது. நீக்கினோனையுமே ஒரு பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. ஓகே, சூப்பர் ஃப்ராக்னன்ட் ஸ்மெல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் சூசிங் அவர் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குது. மோட்டோரோலோ சிக்னேச்சர் கார்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சேஃப்டி அண்ட் லீகல் ரெகுலேட்டரி இதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இங்கே வந்து சிம் எஜெக்டரும் கொடுத்துருக்காங்க. இது சிம் எஜெக்டர் ஒரு கன் டைப்ல கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டோ சிக்னேச்சர் அப்படிங்கிறத உள்ள நம்ம ஆப்ல ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அப்படின்னா, நம்ம எங்கேயாவது ஒரு மெம்பர்ஷிப்பா இருக்கிறோம் அப்படின்னா, ஃபிளைட்டா இருக்கட்டும், எங்கேயாவது டைனிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி ஒன் பிளஸ்க்கு இருக்குது, அதே மாதிரி மோட்டோவும் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஓகே, மொபைல் அப்படிங்கறது எடுக்கிறோம். மொபைல் வந்து கையில இருக்கா அப்படின்னே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லிம்மா லீனா இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மொபைலை ஃபுல்லா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸ்ல வேற என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு சார்ஜர் வந்து இருக்குது. டைப் சி டு டைப் சி சார்ஜர் இது. சரி, அதுக்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லாமே பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோ இஸ் நவ் இன் பிளாக். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. சார்ஜர் வந்து 90 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டர்போ சார்ஜர்னு சொல்லக்கூடியது. மோட்டோல தான் இந்த டர்போ சார்ஜர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த டர்போ சார்ஜர் நிறைய வந்துருச்சு. ஓகே, மொபைல் வந்து ரொம்ப ஸ்லிம்மாவும் ஸ்லீக்காவும் இருக்கு. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ்ல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன வேரியன்ட்ல வருது அப்படின்னா, 12GB 256ல வருது, 12GB 512ல வருது, 16GB 1TB ல வருது. சோ இந்த மாதிரி வேரியன்ட்ஸ் நிறைய இருக்குது. இதுல வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது பார்த்தோம். அந்த டைப் சி கேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் பிசி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து சார்ஜ் பிசிக்கும் சார்ஜ் போடக்கூடிய சப்போர்ட் அந்த இதுல எல்லாம் இருக்குது. இப்போ ஆப்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டைப் சிலேயே கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் அந்த கேபிள்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். கலரை பொறுத்தவரையிலும் 2 கலர்ல வந்து வருது. ஒன்னு வந்து பேண்டோன் கார்பன் அப்படிங்கிறதுல வருது. இன்னொரு கலர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேண்டோன் மார்டினி ஆலிவ் கிரீன் அப்படிங்கிற கலர் வந்து வேரியன்ட். மொத்தம் 2 வேரியன்ட்ல இந்த மொபைல் வந்து வருது. சோ ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஆர்மர் கிரேட் அலுமினியம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சைடுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்மர் கிரேட் அலுமினியம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃப்ரண்ட்ல கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இப்படி டிராப் டெஸ்ட் பண்ணாலுமே சோ உடையாது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ பேக் சைடை பொறுத்தவரையிலும் அப்படிங்கிறது மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் 810H அப்படிங்கிறது யூஸ் பண்ணிருக்காங்க. காம்பாக்டாவும் யூஸ் பண்றதுக்கு இல்ல ரஃப் ஸ்பேசஸ்ல நீங்க உரைச்சிங்க அப்படின்னா கூடவே இதுல எந்த ஒரு காயம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃப்ரண்ட்டை பொறுத்தவரையிலும் பேக்கை பொறுத்தவரையிலும் இப்ப நம்ம பார்த்தோம். சரி, இது டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது IP69 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே ஹை ரேட்டிங் உண்டானது. சோ அதனால உங்களுக்கு வாட்டர்ல திடீர்னு விழுந்தாயிட்டோ இல்ல மழையில ஸ்பிளாஷ் ஆகுது அப்படின்னாலோ கண்டிப்பா வந்து இது பயங்கர ப்ரொடெக்டிவா இருக்கும். மோட்டோல வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, புதுசா AI கீ அப்படிங்கறது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது நீங்க நிறைய வேரியன்ட்ல பார்க்கலாம். OnePlus 13s பார்க்கலாம். இப்ப ரீசன்ட்டா வந்த Vivo, Oppo எல்லாத்துலயுமே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அவங்க இந்த சைடுல சோ AI கீ வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது போக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டால்பி ஆட்டம்ஸ் உங்களுக்கு ஸ்பீக்கர் இதுவும் கொடுத்திருக்காங்க இங்க. சோ அது போக பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. and then வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் as it is எல்லா இதுலயும் இருக்கிறதா. டவுன்ல பாத்தீங்க அப்படின்னா USB Type C 3.2 Gen 1 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ சிம் ட்ரேவும் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து நீங்க சிம் நானோ எஜெக்டர் சிம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்ன ஒரே ஒரு சின்ன லேக் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல இ சிம் வந்து கிடையாது. நானோ சிம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இ சிம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அகைன் மேல பார்த்த மாதிரி கீழேயும் ஒரு ஸ்பீக்கர் கிரில் வந்து இருக்கு. சோ சவுண்ட் ரொம்ப வந்து நல்லா கேட்கணும் அப்படிங்கறதுனால ஃப்ரண்ட் அண்ட் இது டவுன்லயும் வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து டிஸ்பிளே எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்பிளே வந்து 6.8 இன்ச் 1.5K LTPO AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ஸ்கிரீனே பார்க்கணும் அப்படின்னா ஃபிலிம் பார்க்குற ஒரு இது வந்து நமக்கு கிடைக்குது. நம்ம பாக்கெட்ல வச்சோம்னா கூடவே சரி, இல்ல ஃபேன் பாக்கெட்ல வச்சாலும் சரி, இது நமக்கு இருக்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு லீனா இருக்கிறதுனாலையும் வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலையும் இது யூஸ் பண்றதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. ஏன்னா ஹீட் இல்லாம ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காக என்ன கொடுத்துருக்காங்கிறதையும் பார்த்துருவோம். சரி, இது இவ்வளோ இருக்கே, இது என்ன கிராம்
ரேம் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 187.6 கிராம்ஸ் தாங்க இது இருக்குது. ஸோ விச் இஸ் ரொம்ப கம்மி. நீங்க மற்ற எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கிற போன் மினிமம் 198 200 அப்படித்தான் இருக்கும். இது வந்து 187.6 தான் இருக்குது, விச் இஸ் டூ லோ when compared to others. சரி, இது ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரலும் 165K ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ நீங்க வெளியிலாம் உள்ள யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 120 ரெஃப்ரெஷ் ரேட்லயே நீங்க உங்களுக்கு கிடைச்சிரும். இதே நீங்க சன்லைட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அது ஆப்ஷன்ஸே வந்து நிறைய கேமிங்க்கு 165 சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது which is too good. நிட்ஸை பொறுத்தவரையிலும் 6200 நிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பெரும்பாலும் 3600 நிட்ஸ் 4200 நிட்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்றாங்க. இதுல இன்னும் தாண்டி போய் எங்கேயாவது ஒரு சன்லைட்ல பார்த்தா கூட பிரைட்னஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு 6200 நிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் அடுத்த ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இதுல வந்து சைடு டிஸ்பிளேஸ்லாம் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் பார்த்துருப்போம். இதுல இன் டிஸ்பிளே அதுவும் இல்லாம கொஞ்சம் டவுன்ல இல்லாம ஃபிங்கருக்கு ஆப்டடா இந்த இடத்துல வர்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. சரி, இப்போ பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 8 Gen 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அட்வான்ஸ்டு ரிலீஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பக்காவா வச்சிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரேமை பொறுத்தவரையிலும் 3 டைப் ஆஃப் வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. 12GB அண்ட் 16GB 3 வேரியன்ட்ல. ரோமை பொறுத்தவரையிலும் 512 1TB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல மிக்சடு கொலாபரேஷன்ஸ் என்னென்ன அவைலபிள் இருக்குதோ நம்ம எடுத்துக்கிற மாதிரியும் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. யார் யாருக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நான் சோசியல் மீடியா யூஸ் பண்றேன், ரொம்ப வீடியோஸ்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுக்குவேன், அதனால எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமானா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி, இல்ல நான் வந்து ரொம்ப சர்ஃப் பண்ணுவேன், எனக்கு ரேம் ஸ்பீடு ஜாஸ்தியா வேணும், அவங்க நான் வந்து எனக்கு 8 எல்லாம் பத்தாது 12 வேணும், இல்ல 12 பத்தாது 16 வேணும், தாராளமா இதுல ஃபியூச்சர்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஆண்ட்ராய்டு ஸ்கோர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பெஞ்ச் மார்க் ரிசல்ட் இருக்குது. ஸோ இது தாராளமா எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற அதர் தென் தி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸே நம்ம கொடுக்குது. இது வந்து ஏன் ஹீட் ஆகாது அப்படின்னு நான் இப்ப சொல்லிடுறேன். இதுல இந்த ஸ்மார்ட் போன்ஸ்லயே ஃபர்ஸ்ட் டைம் மோட்டோரோலா மட்டும் ஒன்னு யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் வித் எ காப்பர் மெஷ் லிக்விட் மெட்டல் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்னு யூஸ் பண்றாங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஸோ எக்ஸ்ட்ரா ஹீட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா லீன் பாடி, நீங்க ரொம்ப நேரம் சார்ஜ் போறீங்க, ரொம்ப நேரம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஹீட் ஆகுமா அப்படின்னு கேட்டா அதை குறைக்கிறதுக்கு தான் நாங்க ஒரு மெஷ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். சரி, இதோட திக்னஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிலோ 7 6.99 mm தான் இதோட திக்னஸே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கனாலும் வெயிட்டே அப்சர்வ் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப கூலாகவே இருக்குது. பேட்டரி இப்போ எப்படின்னு பார்த்துருவோம். பேட்டரியை பொறுத்தவரையிலும் 5200 mAh கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளோ லீன் பாடியில் உங்களுக்கு அந்த அளவு தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த அளவு தாங்க கொடுக்க முடியும். ஏன்னா 6000 mAhனா இன்னும் கொஞ்சம் ப்ராடனாக வரும். அப்போ ஸ்பெக்கும் ஃபியூச்சர்ஸும் மாறிடலாம். அப்போ உங்களுக்கு ஹீட் இல்லாமல் ஸோ 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு 1.25 நாள்லேருந்து 1.5 நாள் தாராளமாகவே வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸை பொறுத்து உங்களுக்கு 1 நாள்ல இருந்து 1.5 நாள் வரையும் தாராளமா வரும். 90 வாட்ஸ்ல ஒயர் சார்ஜர் வந்து நமக்கு இருக்குது. சரி, ஒயர்லெஸ்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 50 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜர்லயே இருக்குது. சரி, இதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுலயே 15 வாட் ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜரும் பண்ணிக்கலாம். இதுலயே 5 வாட்ஸ் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 80,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் இருக்கிற மொபைல்ஸ்ல கூட இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஆனா மோட்டோ சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு சிக்னேச்சர் பிரசன்ஸ் தான் இதுல கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, ஆஸ் இட் இஸ் கனெக்டிவிட்டி பொறுத்தவரையிலும் என்னன்னு பார்த்துருவோம். கனெக்டிவிட்டி பொறுத்தவரையிலும் 4G வோல்ட் கொடுத்துருக்காங்க, 5G சப்போர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. வைஃபை பொறுத்தவரையிலும் வைஃபை 7 பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் 6 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ NFC ஆப்ஷன்ஸ் இருக்குது, வைஃபை காலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கனெக்டிவிட்டியில் எந்த ஒரு இதுவும் இல்லை, அப்டேட்டட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலா இந்த மொபைல் வாங்குற லவ்வர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேமரால என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சரி, பேக் கேமராவை பொறுத்தவரையிலும் 3 கேமரா இருக்குது, 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்னு லைட், இன்னொன்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரைமரி கேமரா 50 MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிஃபோட்டோ கேமரா 3x டெலிஃபோட்டோ அதுவும் 50 MP ல கொடுத்திருக்காங்க. சோ அல்ட்ரா வைட் கேமராவும் 50 MP ல கொடுத்திருக்காங்க. சோ இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கறது தான். ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸ்க்கு இந்த பட்ஜெட்ல ஆசமான ஒரு கேமரா ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சரி, ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையிலும் ஃப்ரண்ட் கேமராவும் 50 MP ல செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சரி, பேக் கேமரால எத்தனை வேரியன்ட் வரையும் நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா 8K 30 FPS ல நம்மளால பேக்ல நம்ம வீடியோ ஷூட் எடுக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராலையும் 4K ஆப்ஷன்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கிரேட்டஸ்டான ஒரு நியூஸ். மோட்டோ லவ்வர்ஸ் தான் இனிமேல் நிறைய பேர் வரப்போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சிக்னேச்சர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதுல ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சாஃப்ட்வேர் அப்படின்னு
அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்டேட்டை பொறுத்தவரையிலும் மோட்டோ எல்லாத்தையும் தாண்டி ஒருபடி தாண்டி போயிட்டு 7 இயர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மோட்டோ AI 2.0 எக்ஸ்பீரியன்ஸும் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் அப்படிங்கிறது ஒரு எலைட்டா இருக்கக்கூடிய ஒரு மாடல். பட் ஆனா இதோட காஸ்ட் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கே கேட்டா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ப்ரீ புக்கிங் ஆஃபர்னு ரொம்பவே காஸ்ட் டவுன் பண்ணி அதுலயும் நிறைய மல்டிபிள்ஸ் வாட்ச் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 65,000, 70,000, 75,000 3 வேரியன்ட்ல இது வந்து காஸ்ட் வந்திருக்குது. ஸோ அதுவும் 5,000 கூப்பன் ஆஃபர்னா ப்ரீ புக்கிங் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. இத்தனை ஆப்ஷன்ஸும் இந்த மொபைல்ல கொடுத்து அப்படிங்கிறது வேற எந்த மொபைல்லையுமே கிடையாதுங்க. நீங்க கம்பேரிசன் இருந்தா தாராளமா எனக்கு கமெண்ட்ல சொல்லலாம். ஆனா இவ்வளவு ஸ்லீக் மாடல் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாடல் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது which is gifted அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இது ஏன் நம்ம அடையார் நெட்வொர்க்ஸ்ல வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏன் வாங்கக்கூடாது? கண்டிப்பா தாராளமா வாங்கலாம். நீங்க வெளியிலயும் ஆன்லைன்லயும் நீங்க ரேட் செக் பண்ணலாம். கம்பெனி கொடுக்குற ஆஃபர்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், அடையார் நெட்வொர்க்ஸ் எப்பவுமே ஒரு ஆஃபர் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ 24 வருஷம் நம்ம ஒரு கம்பெனியை வந்து வச்சு கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். அந்த 24 வருஷம் யாருனால இந்த பெருமை கிடைச்சது அப்படின்னா, மக்களாகிய உங்களால தான் இந்த பெருமை எங்களுக்கு கிடைச்சது. அடுத்த வருஷம் நாங்க சில்வர் ஜூப்ளியில கால் வைக்க போறதுக்கு ஒரே ஒரு காரணம் அப்படிங்கிறது மக்களாகிய நீங்க தான். அப்ப நாங்க உங்களோட சரி எல்லாத்தையும் தாண்டி எந்த ஆஃபர் அப்படிங்கறத நாங்க ஷேர் பண்ணிக்க நினைச்சோம். அதனாலதான் எந்த ப்ராடக்ட் நாங்க ரிலீஸ் பண்ணாலும் கம்பெனி கொடுக்குற அந்த மார்ஜினை அப்படிங்கறதெல்லாம் கட் பண்ணிட்டு, ஸோ கம்பெனி கொடுக்குற ஆஃபர் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் அது போக அடிஷனல் ஆஃபர் என்ன பண்ண முடியும்? நாங்கள் நிறைய வீடியோஸில் எடுத்து பாருங்க, 1000, 2000 இந்த மாதிரி அடிஷனல் ஆஃபர்ஸ் நாங்கள் நிறைய கொடுத்துருக்கோம். கூப்பன்ஸ் கொடுக்குறோம். அந்த கூப்பனை நீங்கள் வந்து சரி நாங்கள் கூப்பன்னா ஒரு குழுக்கள் போட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது இல்லைங்க, இன்ஸ்டன்டாவே நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட இருக்கக்கூடிய லேட்டஸ்டா இருக்கிற எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ் எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஒரு ஹெட்போன் வாங்கலாம், ஒரு மவுஸ் வாங்கலாம், ஒரு ப்ளூடூத் மொபைல் வாங்கலாம், ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கலாம். ஸோ வேற எந்த இது வேணாலும் நீங்க எங்கள்கிட்ட இன்ஸ்டன்டாவே ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா. சரி, கூப்பன் எவ்வளவுன்னு கேட்கற ஆசையா இருக்குதா? தாராளமா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லாட்டி கால் பண்ணுங்க. தாராளமா உங்களுக்கு என்ன ஆஃபர் பிரைஸ் அப்பார்ட் ஃப்ரம் நீங்க ஆன்லைன்ல இல்லாது கம்பெனி கொடுக்குற ஆஃபர் இல்லாது ஸோ எங்க கம்பெனி என்ன கொடுக்குறோம் அப்படிங்கறது உங்களுக்கு தாராளமா ஷேர் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி இருக்குது. இன்னைக்கு நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வெரி நெக்ஸ்ட் டே நாளைக்கே நீங்க இதை ரிசீவ் பண்ணிட முடியும். அதுக்கான கொரியர்ல இருந்து எல்லா ட்ராக்கிங் எல்லாமே எங்க கம்பெனில இருந்து உங்களோட ஷேர் பண்ணிக்குவாங்க. இந்த வீடியோ சிக்னேச்சர் வீடியோ அப்படிங்கிறது உண்மையா ஒரு சிக்னேச்சரா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். சோ இது மாதிரி வேற ஏதாவது மொபைலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா தாராளமா என்கிட்ட கமெண்ட்ல கேட்கலாம். இல்ல எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருந்துச்சா தாராளமா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு நீங்க தாராளமா கூப்பிட்டு ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணும்போது ரேட் எல்லாம் தெரியும் தானே, அதை நீங்க தாராளமா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.